நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், சென்னை டு திருச்செந்தூர் vlog தான் பார்க்க போகிறோம். நானும் அப்படியும் போக போகிறோம். லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. 4 மணிக்கு ட்ரெயினு கிளம்பியாச்சு. எக்மூரில் தான் போய் ஏறணும். பஸ்ஸு பிடிச்சி தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு நான் காட்டுறேன். என்ன நம்பர் உன்னோடது? 2 பேத்துக்கு ஒரே நம்பர் தான். ஃபைனலி வந்துட்டோம். நானும் அபினேஷும். ட்ரெயின் அந்த சைடு நின்று இருக்குது. உள்ளே போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு திருச்செந்தூர் பிளான் பண்ணியிருக்கோம்னா, எனக்கு வந்து செப்டம்பர் 20 பர்த்டே அதுமா திருச்செந்தூர் இருக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். ரிசர்வேஷன் பண்ணோம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. இன்றைக்கி காலையில் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் ஒரே சீட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரே சீட்டில் தான் 2 பேருமே படுத்துக்கிட்டு போகணும். பட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஜாலியாக இருக்கிறதுல ஏறி அபினேஷ் படுத்துப்பா. நான் அந்த சீட்டில் அழகாக ஜாலியாக படுத்துட்டு வருவேன். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி சென்னை டு திருச்செந்தூர் வந்து 14 மணி நேரம் ட்ராவலு. உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ரிசர்வேஷன்றனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு ஃபுட்டு? நாங்கள் இப்போ பீச்சில் குளிச்சுட்ருக்கோம். சரியான நம்ம ஊர் பீச் மாதிரி கிடையாது. இங்கே பாறையாக இருக்குது, வழுக்குது, பாசிலாம் இருக்குது, வழுக்குது. சரி, நான் குளிச்சுட்டு அப்புறமேட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஃபைனலி பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் பொது தரிசனத்தில் போகாமல் 100 rupees தரிசனத்தில் போனோம். வித்தின் 15 minutes நாங்கள் கூட்டமே இல்லாமல் பார்த்துட்டு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடல, இதோட லஞ்சுக்கு சாப்பிட்லான்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நாங்கள் ஏன் பிளான் பண்ணோன்னு சொல்லவே இல்லை இந்த வீடியோவில். இன்னைக்கு எனக்கு செப்டம்பர் 20 பர்த்டே எதுமா இருக்கலாம். செப்டம்பர் 20 பர்த்டே இல்லை, உனக்கு நீ பர்த்டே. எனக்கு செப்டம்பர் 20 பர்த்டே, அதனால தான் இங்கே வரலான்னு பிளான் பண்ணோம். என் காஸ்டியூம் பாருங்க. என் பர்த்டேயோட காஸ்டியூம் இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அபினேஷும் இதே கலரில் எடுத்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். 10 மணிக்கு என்னது 10 மணிக்கெலாம் கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரில. நைட்டு 8 மணிக்கு தான் போயிடணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரில. ரூமுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. பார்ப்போம். லைன் 5000 நீ காட்டு.
ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த மார்னிங் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். மார்னிங்லாம் சொல்ல முடியாது, 10:30 கிட்ட ரீச் ஆனோம். வீட்டுக்கு வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு கிட்ட. வீடியோவே எடுக்க முடியல, சரியான டயர்ட் ஆயிடுச்சு. எப்படி போகும்போது ஒரே பர்த் கொடுத்தாங்களோ 2 பேர்த்துக்கு, அதே மாதிரி வரத்துக்கும் ஒரே பர்த் 2 பேர்த்துக்குமே கொடுத்தாங்க. வேற எங்கேயுமே பர்த் கிடைக்கல. வீட்டுக்கார் கிட்ட கேட்டோம், தரோன்னு சொன்னால் கடைசி வரையும் தரவே இல்லை. ஒரே சீட்டில் தான் 2 பேருமே நெருக்கி படுத்துட்டு வந்தோம். சிரமமாக தான் இருந்துச்சு. பட் ட்ரிப்பு ஃபைனலி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தது. முருகன் தரிசனம் ஃபைனலி நல்லா கிடச்சிது. போனோடனே அங்கே நாங்கள் ரீச் ஆனது வந்து 5:50க்கு கரெக்டாக ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு பஸ்ஸு உடனே இருந்துச்சு, ஓடி போய் ஏறிட்டு அங்கே போய் இறங்குனா அந்த பீச்சு அப்படியே சன்னு வரப்போகுது, அந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் எங்களுக்கு ஒரு கப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காட் கிரேஸ் மாதிரி தெரியாத ஊரில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். பட் கிடைச்சனால ஈஸியாக இருந்துச்சு. அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்களாம்மா, அதனால அவங்களோட போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பியும் வந்து பீச்சுக்கு வந்தால் சன் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. சன் ரைஸ் ஆகிட்டு ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அது வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பீச்சில் நல்லா நனைஞ்சிட்டுக்கப்புறம் போய் நாளைக்கிணறுல குளிப்பாங்களா, நாளைக்கிணறுல போய் பார்த்தா சரியான பெரிய லைன், அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அந்த லைனை முடிச்சுட்டு எப்படி போகிறது, எப்படி போகிறோம், பார்த்துருவோமா இன்னைக்கு சாமியா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. நம்ம எப்படியும் எந்த இடத்துக்கு போகிறதுனாலும் ஏதாவது பண்ணுறதுனாலும் யூடியூப் ஒரு ரெஃபரன்ஸாக ஃபஸ்ட்டே எடுத்து பார்த்துப்போம்ல. அதுலலாம் 3 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு. 4 கிணறு இல்லாமல் நான் சொல்கிறேன். 4 கிணறோட 4 கிணறு 3 மணி நேரம் பார்த்தோம். அது முடிச்சுட்டு சாமி பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் நின்றோம் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பயமாக அதை நம்ம, ஏன்னா ஒரே நைட்டு தான், ஐ மீன் ஒரே நாளில் வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தா பயமாக இருந்துச்சு. ஆனால் நாளைக்கெல்லாம் பெரிய லைன் தான். நாங்கள் வந்து 2 hours கரெக்டாக நின்றோம் நாளைக்கிணறுக்கு. ஓரளவுக்கு சருன்னு போச்சு. 3 பக்கெட் தண்ணி எடுத்து 3 தடவை ஊற்றினார் தலையில். அந்த மனுஷன் ஒரே ஆள் செய்கிறனால அவ்வளோ லேட் ஆச்சான்னு தெரில, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு லைனு. அது முடிச்சுட்டு பக்கத்துலேயே டெம்பரவரியாக குளிக்கிறது இருக்கும், சும்மா தண்ணி எடுத்து போட்டுக்கிற மாதிரி. ஸோ போட்டு குளிக்கலாம், அது நம்ம இஷ்டம். அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே ட்ரெஸ்ஸு மாற்றுற அறை இருக்கும். அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, நான் சொல்கிறது கேர்ள்ஸு, பாய்ஸுக்கு தனியாக அந்த சைடு இருக்கும். ஸ்டே பண்ணுறதுக்கு நாங்கள் ரூம் எடுக்கல, ஏன்னா ஒரே நாளில் குளிச்சுட்டு போகிறதுக்கு லக்கேஜுக்கெல்லாம் எதுக்கு ரூமுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே பிளான் பண்ணோம். சப்போஸ் நாங்கள் 2 days பிளான் பண்ணி போயிருந்தோம்னா கண்டிப்பாக ரூம் தான் எடுத்துருக்கணும், வேறு வழி இல்லை. அப்புறம் வெளியிலே 2 மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, என் பர்த்டே வேறு இல்லையா, க்யூட்டாக மேக்கப் போட்டுக்கணும் இல்லையா, அதனால் மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாமியை பார்க்க கிளம்பினோம். உள்ளே போனால் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. நாங்கள் வந்து அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னல, 4 மணி நேரம் ஆகும் சொல்லி பயமுறுத்துனால நாங்கள் வந்து 100 ரூபாய் டிக்கெட்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். 100 ரூபாய் டிக்கெட் போனோம். கூட்டமே இல்லை. நாங்கள் half an hour கூட இருக்காது, அதுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டோம். சாமி எப்படி கொஞ்சம் கிட்டேயே பார்க்க முடிஞ்சுது. பொது வழி 100 ரூபாய், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா அதுக்கு கிட்ட போய் காட்டுறாங்க சாமியை. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 100 ரூபாயில் பார்த்தோம், நல்லா கிடைச்சது சாமி தரிசனம். நான் இதில் என்ன ஒரு இதுனா, நாங்கள் 10 மணிக்கே சாமி கும்பிட்டோம். காலங்காலத்தில் 10 மணிக்கே சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சோன்னே எங்களுக்கு 8:15 தான் ட்ரெயின். அது நடுவில் இருக்க அந்த 10 hours நினைக்கிறேன், 10 hours கேப் என்ன பண்ணுறது தெரியல. கோயிலே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு மதியானமாக இங்கே அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். அது ஒரு மணி நேரம் கூட்டம்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் லைனில் நின்றோன்னு நினைக்கிறேன். அன்னதானத்தை நின்று சாப்பிட்டோம். கரெக்டாக நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே நாங்கள் அப்படியே வள்ளி குகைக்கு போயிட்டோம். வள்ளி குகை ஜாலியாக இருந்துச்சு. சாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, யானைக்கு பயந்துட்டு வள்ளி வந்து ஒரு குகைக்கு வந்து உட்காந்துச்சாங்க, அதுதான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னார். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நடந்துடும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, சின்னதாக தான் இருந்துச்சு, நுழையிற மாதிரி கேப் இருந்துச்சு. அந்த கோவிலில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கலாம், அந்த அளவுக்கு தான் நெருக்கி இது பண்ணாங்க. மூச்சு முட்டும் அப்படின்றவங்க மட்டும் போக தேவையில்ல. சின்ன குழந்தைங்க, பெரிய வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் மட்டும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனோம், சாமியை கும்பிட்டோம், வெளில வந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்த மாதிரி அந்த வள்ளிக்குகி பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சித்தா ஹாஸ்பிட்டல்ட்டு. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து முடிச்சு ஃபைனலாக நாங்கள் ஒரு சாயங்காலம் மாதிரி வந்துச்சு. அந்த டைமில் வந்து பீச்சில் போய் உட்காந்தோம். ஒரு 2 hours 1 hour பீச்சில் உட்காந்தோம்.
அப்புறம் 6:30 மணிக்கு டின்னர் வாங்கிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நடந்துச்சு. ட்ரெஸ்ஸு வந்து திருப்பியும் ட்ரெஸ் வந்து ரெஸ்ட் ரூமில் போய் மாற்றிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே வெளியிலேயே டின்னரை வாங்கிட்டோம். அந்த டே வந்து மார்னிங் நாங்கள் வந்து சும்மா வடை கிடை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். மதியானம் அன்னதானம் சாப்பிட்டோம். நைட்டு மட்டும் டின்னர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யோசிப்பீங்க இல்லையா, எப்படி ட்ரிப்பு போகலாம் திருச்செந்தூருக்கு. அதுக்கு நான் சொல்கிறேன், போயிட்டு வரத்துக்கு சேர்த்து 2000 ஆச்சு ட்ரெயின் டிக்கெட்டு. இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு 1500 ஆச்சு. ஸ்நாக்ஸு, டின்னரு, 2 தடவை டின்னர் சாப்பிட்டோம். ட்ரெயினில் வரது போகிறது தான் கேட்டு சாப்பிட்டுன்னு இருந்தேன். இதெல்லாம் சேர்த்து 1500 ஆச்சு. ட்ரெயின் டிக்கெட் ஆச்சு. இவ்வளோதான். நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு எந்த காசும் செலவு பண்ணல. ஜாலியாக சாப்பிட்டோம், சாமியை கும்பிட்டோம், வந்தோம். அவ்வளோதான். எங்களுக்கு மொத்தமாக 3500 ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு. கம்மியாலாம் கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மேபி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணோம். வீட்டிலேருந்து எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் ஸ்டே பண்ணலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் வரும். 2500க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் எங்களோட ட்ரிப்பு. ஜாலியாக இருந்தது, ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ரிப்பு 14 ஹவர்ஸ்ன்றது சாதாரணமாக சப்பையாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கு அவ்வளோ நேரம் இருந்த மாதிரியே தெரில. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்பு திருச்செந்தூருக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.